ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு கம்பெனியோ இல்லை நம்ம டார்கெட் ஓட இமெயில் அட்ரஸஸ் எல்லாம் கேதர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த வீடியோ, நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்னா நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தமிழில் எத்திக்கல் ஹேக்கிங், பக் பவுண்டி அண்ட் சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட்ஸ் வீடியோ போடுற ஆளுங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நம்ம ஃப்ரீயாக ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இமெயில் அட்ரஸ் கேதர் பண்ண போகிறோம் ப்ரோ இந்த வீடியோவில். சரி, அது எதுக்கு ப்ரோ பண்ணுறோம்? இமெயில் அட்ரஸோட கம்பெனியோட எம்ப்ளாயி இமெயில் அட்ரஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக GTA 6 ஹேக் ஆச்சு பார்த்தீங்களா? GTA 6ஓட கேம் பிளே எல்லாம் லீக் ஆச்சு. உங்களுக்கு தெரியலாம், நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்கள். ஒரு அப்கமிங் கேமோட ஃபுல் கேம், அதாவது ஓரளவுக்கு ஒரு பேட்டா வெர்ஷனோட கேம் வந்து லீக் ஆச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயோட இமெயிலில் போயிட்டு சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணாங்க. அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் ஹேக்கிங் அ கம்ப்யூட்டர், அவங்க வந்து ஒரு ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு ஃபிஷிங் பேஜோ ஒரு மேல்வேரோ சென்ட் பண்ணி அந்த எம்ப்ளாய் ஹேக் பண்ணிவிட்டு அவங்க ஃபுல் கம்பெனியோட ஆக்சஸ் எடுக்க முடியும். ஓகேவா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இமெயிலில் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி அது ஒரு 4-5 வருஷம் முன்னாடி ப்ராஜெக்ட் அரோரான்னு ஒன்று இருந்துச்சு. அதாவது கூகுள் வந்து ஒரு ஹேக் ஆச்சு. அது யூடியூப்லேயே கூகுள் செக்யூரிட்டி டீமே ஒரு சீரியஸ் மாதிரி போட்டுருக்காங்க. அதுவும் நீங்கள் பார்க்கலனாவே பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஓகே, இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, ஒன்று வந்து இமெயில் ஸ்பூஃபிங்னு ஒன்று இருக்குது. இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இமெயில் ஸ்பூஃபிங்னு. அதை பற்றி நீ இப்போ பார்க்க போகிறது இல்லை, சும்மா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். எங்கன்னா ஜஸ்ட் சர்ச் இமெயில் 2 கேஸ் வந்து பார்த்தீங்களா, இமெயில் ஸ்பூஃபிங். இமெயில் ஸ்பூஃபிங்னா ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு டொமைன் இருக்குது, லைக் google.com ஒரு டொமைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதில் வந்து SPF ரெக்கார்ட்னு ஒன்று இருக்கும். SPFனா அதையும் கூகுள் பண்ணி காமிச்சிடுறேன். ஃபுல் ஃபார்ம் என்னது? SPFனா சென்டர் பாலிசி ஃப்ரேம் ஒர்க். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து google.comல யூஸ் பண்ணுறீங்க, அதில் பாஸ்வேர்டை வந்து மாற்றுறீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மெயில் forgot password .google.comனு ஒரு சப்டொமைன்லேருந்து உங்களுக்கு மெயில் வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெயில் வந்து கூகுள்கிட்டேருந்து மட்டும்தான் உங்களுக்கு அனுப்ப முடியும். ஓகேவா? இந்த டொமைன்லேருந்து, இந்த ரூட் டொமைன்லேருந்து கூகுள்லேருந்து மட்டும்தான் உங்களுக்கு அனுப்ப முடியும். இதுவே அந்த வெப்சைட்டில் ஒழுங்காக SPF ரெக்கார்டு இல்லைன்னா என்னால் ஒரு ஃபேக்காக ஒரு சப்டொமைன் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெயில் பண்ண முடியும். அதாவது அவங்க மெயிலேருந்து உங்களுக்கு மெயில் அனுப்ப முடியும், இமெயிலை ஸ்பூஃப் பண்ண முடியும். இது ஒரு பெரிய பெரிய இஷ்யூ. பட் கூகுள் மாதிரி சைட்லாம் இந்த மாதிரி வல்லமட்டிஸ் இருக்காது. பட் இந்தியன் கவர்மெண்ட் சைட்லாம் ஆப்வியஸ்லி இருக்கும். ஸோ அதனால தான் இமெயில் வந்து ரொம்ப முக்கியம். அதான் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இமெயிலை வந்து எப்படி நம்ம கேதர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னோவி ஐஓன்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அதை போய்ட்டு நீங்கள் கூகுள் ஃபயர்ஃபாக்ஸ்லேயும் இருக்குது, இல்லை க்ரோம்லேயும் இருக்குது. அதை போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கா, இது ஆட் டு க்ரோம் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் இப்படி வந்துடும். நெக்ஸ்ட்டு ரொம்ப சிம்பிள். நார்மலாக போயிட்டு உங்கள் டார்கெட்டில் போய் டார்கெட் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது லாகின் கேட்கும், சோவிஐயோ அங்கே லாகின் பண்ணிக்கோங்க. இப்போது மோர் தென் 1150 ரிசல்ட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம அவ்வளோ ரிசல்ட்ஸையும் நம்மளால் கிடைக்காது, ஏன்னா அதுக்கு நம்ம பே பண்ணணும். ப்ராஸ்பெக்ட்னு போட்டிங்கன்னா ப்ராஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா அந்த விசிட்டரோட லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்குது. இந்த மாதிரி தாங்க பண்ணுவாங்க. லிங்க்டின் ப்ரொஃபைல் பார்ப்பாங்க, ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. ஓகே, இஸ் அ ப்ரொஃபஸர்னு நினைக்கிறேன், அண்ணா யூனிவர்சிட்டியில். இப்படி தான் இன்ஃபர்மேஷன் சின்ன சின்ன இடத்துல கேதர் பண்ணுவாங்க. ஓகே, நான் அதெல்லாம் இப்போ காட்ட போகிறது இல்லை, ஜஸ்ட் இமெயில் மட்டும் எடுக்க காட்டுறேன். ப்ராஸ்பெக்ட் இவங்கெல்லாம் எம்ப்ளாயீஸ் போல். ஓகே, எம்ப்ளாயீஸு. நெக்ஸ்ட்டு ஆல் டொமைன்ஸ் அண்ட் வியூ ஆல் ரிசல்ட்ஸ் கொடுப்போம். தென் யா நம்மளுக்கு ஒரு எவ்வளோ ஒரு 100 இமெயில் இருக்குமா நினைக்கிறேன், ஒரு 50 இமெயில் இருக்கும். ஓகே, இப்படி தான் நம்ம ஒரு கம்பெனியோட இமெயில்ஸ் வந்து கேதர் பண்ணுறோம். இதுக்கு வந்து எக்கச்சக்க வழி இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தம் பேய்டு தான் கைஸ். இல்லை, சிலதெல்லாம் ஓப்பனாகவே இருக்கும், சிலதெல்லாம் ரொம்ப பேய்டாக தான் இருக்கும். அதுதான் இந்த மாதிரி இமெயில் கேதர் பண்ணுறதுல பிரச்சனையே.
சரி, இப்போ கடைசி இமெயில்லாம் நம்ம டெக்ஸ்ட் ஃபைலில் போட்டுக்கலாம். அது ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. தென் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஏன் சொல்கிறேன்னா எல்லாம் ஒவ்வொரு டேபாக இருக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு காலமையும் தேர்டு காலமையும் கட் பண்ணிவிட்டு Ctrl+C, அப்புறம் நோட் பேடில் போயிட்டு Ctrl+V, ஆட் டு லிஸ்ட் தூக்கிடுங்க. அவ்வளோதான். இப்போ ஜஸ்ட் லைக் தட் இதை அப்படியே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சப்ளைமில் கூட போட்டுக்கலாம் போய், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் கைஸ் ஒரு கம்பெனியோட இமெயிலை எப்படி கேதர் பண்ணுறது அந்த வீடியோ பார்த்துருப்போம். தெரியும், ரொம்ப வீடியோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். போக போக டிஃபிகல்ட்டியை ஏற்றுவோம். நீங்கள் எல்லாம் பிகினர்னால ரொம்ப சிம்பிளாக வீடியோ வச்சுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாருக்கும் சைபர் செக்யூரிட்டி அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.